எல்லாருக்கும் வணக்கங்க. ஓவன் பீட்ரு இல்லாமல் மிக்சியை வச்சு எப்படி சாஃப்டான ஸ்பாஞ்ச் கேக் செய்யலான்றதை இந்த வீடியோவில் பார்ப்போங்க. நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை genreview.online வெப்சைட் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரு கிளாஸ் எடுத்துக்கலாம். இதில் தான் நம்மளுக்கு தேவையான பொருளெல்லாம் நம்ம மெஷர் பண்ணிக்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ 3 முட்டை, 1/2 கிளாஸ் மைதா எடுத்துக்கோங்க. அடுத்தது பட்டர் இல்லைன்னா ஆயில் சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்துக்கலாங்க. அது 1/2 கிளாஸ். தயிர் 1/2 கிளாஸ் எடுத்துக்கோங்க. பவுடர் பண்ண சர்க்கரை 1 கிளாஸ் எடுத்துக்கலாங்க. அடுத்தது வெனிலா எசன்ஸு 1 டீஸ்பூன், பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. நெக்ஸ்ட்டு மிக்ஸி ஜாரை எடுத்துட்டு அதில் 3 முட்டை, பவுடர் பண்ண சுகருங்க, வெனிலா எசன்ஸ் இந்த 3ஐயும் சேர்த்து 1 ஸ்பெல் மோடில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஹீட்டு வரக்கூடாது. மெயினாக 1 நிமிஷத்துக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணால் போதுங்க. நெக்ஸ்ட்டு தயிரும் ஆயிலும் போட்டு ஒரு 30 செகண்டுக்கு மிக்சியில் போட்டு அடிச்சுக்கலாங்க. மாவு பதத்துக்கு வர மாதிரி இருக்குங்க. மைதா, பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுட்ரு இந்த 3த்தையும் நல்லா சலிச்சிட்டு நம்ம மிக்சியில் அடித்தது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கலந்து நம்ம எதில் கேக் பேக் பண்ண போகிறோமோ அந்த அலுமினியம் பாத்திரத்தில் பட்டர் ஷீட் இல்லைன்னா நிறைய ஆயில் தடவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ண மிக்ஸிங்கை உள்ளே ஊற்றிடும். ஒரு குக்கரில் ஸ்டாண்டு வச்சு ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கணும். கேக் பேட்டரை குக்கருக்குள்ளே வச்சு குக்கரோட வாசர் போடாமல் குக்கரை 45 நிமிஷத்துக்கு வச்செடுத்தீங்கன்னா சாஃப்டான ஸ்பாஞ்ச் கேக் ரெடிங்க. இதில் ஓரத்தில் இருக்கிறது மட்டும் மேலே இருக்கிற லேயரை கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி டெக்கரேஷன் பண்ணிக்கலாங்க. நன்றிங்க.